1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த வசனத்தை நம்ம தியானிச்சோம்னா, யாபேஸ்னா துக்கம் உண்டாக்குகிறவன்னு அர்த்தம். ஆனால் யாபேஸின் ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்காங்க. என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு எப்பொழுதும் கர்த்தரோட கரம் நம்மோடு இருக்கணும், நம்ம எந்த தீங்கும் செய்யாதபடி அதை விலக்கி காத்துறலும், துக்கத்துக்கு விலக்கி காத்துறலும் அப்படின்னு யாபேஸோட விண்ணப்பத்தை நாமளும் செஞ்சோம்னா, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் எப்படி அருளினாரோ அதே போல் யாபேசு போல் நாமளும் தினமும் ஜெபிக்கணும். தீமைகளந்து விலக்கி காத்துறணும். எந்த தீமையும் நம்ம செய்யாதபடி அவரோட கரம் நம்மளை பற்றி இருக்கணும். நாமளும் யாபேசு போல் நாமளும் ஜெபம் செய்யணும் கர்த்தர்கிட்ட.